வணக்கம். சாரி, நான் 2 நாளாக ஸ்டோரி போட முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் இன்றைக்கி 3 ஸ்டோரியாக சேர்த்து போட்டுடுறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோடு உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு கழுதையும் கொடி முந்திரி செடியும். இது ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டில் நடக்கிற ஒரு கதை, ஒரு ஃப்ரெஞ்சு கதை. அங்கே ஒரு விவசாயி கொடி முந்திரி தோப்பு வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாராம். அந்த முந்திரி காய்க்கவே இல்லையாம் எதுவுமே. முந்திரி தோப்பு அந்த கொடி மட்டும் இது பண்ணி வளர்ந்து அந்த செடி முனையில் காஞ்சி சருகாகிக்கிட்டே இருந்துதான். அந்த விவசாயிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. உரம் போட்டு பார்க்குறாராம், தண்ணி மாற்றி பார்க்குறாராம். அப்பயும் அது அப்படியே தான் இருந்துச்சான். ஒரு நாள் ஒரு கழுதை என்ன பண்ணுச்சான், அந்த கொடி முந்திரி செடியை அந்த முனையில் அந்த செடியெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுச்சான். அதை பார்த்துட்டு அந்த விவசாயி அந்த கழுதையை துரத்தி விட்டுட்டாராம். ஆனாலும் அது டெய்லி கொஞ்சம் அந்த முனையில் இருக்கிற அந்த செடியை மட்டும் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துதான். அப்புறம் நல்லா மழைலாம் பெஞ்சு அடுத்த சீசன் வரும்போது அந்த அந்த கழுதை கடிச்சிட்டு போன இடத்துல துளிர் விட்டு நிறையா கொடிகள் காய்ச்சி முந்திரி பழம் காய்க்க தொடங்குச்சான். அப்போ தான் அந்த விவசாயி கண்டுபிடிச்சாராம், முனையில் கட் பண்ணி விட்டால் துளிர் விடுது, நாமளும் இனிமேல் இப்படி தான் செய்யணும். அந்த கழுதை கடிச்சிட்டு போனதால் நல்லா காய்க்குது, நமக்கு நல்ல விவசாயம் பண்ண முடியுது, நல்ல விளைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், அதே மாதிரி கொஞ்சம் செடி வளர்ந்து கொஞ்சம் சருகாக காயிற ஸ்டேஜ் வரும்போது முனையில் மட்டும் அந்த செடிகளெல்லாம் கட் பண்ணி விட்டாராம். அப்போது அது திருப்பியும் நல்லா வளர ஆரம்பிச்சுதான், நிறையா கனிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுதான். இந்த டெக்னிக்கை அந்த கழுதை மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். கரெக்டு தான் அந்த கழுதை பண்ணது, இனிமேல் நம்ம இதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மற்ற எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்தாராம். இதை பயன்படுத்தி தான் அந்த செடியில் முனையில் இருக்கிற அந்த இதழ்களெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பயிரிடுறதை நம்ம மேற்கொண்டால் நமக்கு மகசூல் கிடைக்கும், நிறையா லாபம் கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சாராம். அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரிவித்தாராம். அதையே ஃபாலோ பண்ணி மற்ற பயிர்கள்லாம் விளைவிச்சு அவங்க வாழ்ந்தாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு தேவையில்லாத பகுதிகளில் நம்ம அதுவும் வேணும்னு நினச்சி நம்ம சேமித்து வச்சுக்கிட்டே இருப்போம் நிறைய தேவையில்லாத குப்பைகள். ஆனால் அது நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படாது. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா, அதெல்லாம் நம்ம தூரம் போட்டோம்னா, அதுலேருந்து நமக்கு இன்னும் புதுசான சில எண்ணங்களும் நம்ம தாட்ஸ்லேயும் அப்படி தான், நம்ம வீட்டில் சேர்க்குற பொருட்களும் அப்படி தான். நம்ம தேவையில்லாத பொருட்களை நம்ம களைஞ்சிட்டோம்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், இன்னும் நல்ல புக்ஸோ நல்ல பொருட்களோ அங்கே வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம எண்ணங்கள்லையும் தேவையில்லாத எண்ணங்களை நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம கட் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து நமக்கு இன்னும் நிறையா வேறு புது முயற்சி பண்ணுறதுக்கும் புது ஐடியாஸ் நம்ம யோசித்து அதுபடி நம்ம முன்னேறதுக்கும் உதவியாக இருக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.